Hey guys, welcome to Arc Billing Tamil. நம்ம கார்ப்பரேட் ஃபீல்ட்ல இந்த மார்ச்ல இருந்து ஏப்ரல் மாசம் வரைக்கும் ஒரே பரபரப்பா இருக்கும். அடிக்கடி ப்ரொடக்ஷன் பத்தி கேட்பாங்க, குவாலிட்டி ஒழுங்கா மெயின்டைன் பண்ண சொல்லுவாங்க, லீவ்ஸ் எடுக்காதீங்கன்னு சொல்லுவாங்க, அண்ட் ஆல்சோ உங்களோட ஸ்கோர்ஸை மெயின்டைன் பண்ண சொல்லுவாங்க. ஏன்னா இது அப்ரைசல் டைம். எஸ், ஸோ அப்ரைசல்னா என்ன, யார் யாரெல்லாம் அப்ரைசலுக்கு எலிஜிபிள், எவ்வளோ அமௌண்ட் கொடுப்பாங்க, என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்கு அப்படின்ற எல்லா விஷயத்தையும் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஹே கைஸ், உங்க எல்லாருக்குமே தெரியும் தட் நம்ம கோர்சஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ ஆன்லைன்லயும் எடுத்துட்டு இருக்கோம், ஆஃப்லைன்லயும் எடுத்துட்டு இருக்கோம். நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட இருந்து நிறைய குவரிஸ் வந்துட்டு இருக்கு. அதை நாங்க அசஸ் பண்ணிட்டு இருக்கோம். நிறைய பேர் ஜாயினும் பண்ணியிருக்காங்க. நம்ம கோர்ஸ்லாம் நல்லா இருக்கு, நிறைய பேர் ரிவ்யூஸும் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் நான் இன்ஸ்டாகிராம் அண்ட் நம்மளோட யூடியூப் ஷார்ட்ஸ்லயும் நான் அப்டேட் பண்றேன். அதெல்லாம் மறக்காம செக் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா இனிமேல் வீடியோ அப்லோட் பண்றதை பத்தியும் இந்த மாதிரி கோர்ஸ் டீடைல்ஸ் எல்லாம் வந்து நான் இன்ஸ்டாகிராம்ல தான் மெயினா ஷேர் பண்ணுவேன், யூடியூப்லயும் ஷேர் பண்ணுவேன். ஸோ நீங்க ரெண்டுமே சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணி வச்சுக்கிறது நல்லது. ஸோ யார் யாரெல்லாம் கோர்ஸ் எடுக்கணும், இந்த கோர்ஸ் பத்தி டீடைல்ஸ் வேணும்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களோ இந்த நம்பருக்கு கால் ஆர் வாட்ஸ்அப் பண்ணுங்க. நான் இல்லைன்னா என் டீம் வந்து உங்களுக்கு அசஸ் பண்ணுவாங்க. பேக் டு அ டாபிக். அப்ரைசல்னா என்னன்னா, நம்மளோட ஒரு வருஷத்தோட பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் கான்ட்ரிபியூஷனை பேஸ் பண்ணி கம்பெனி நமக்கு தரக்கூடிய பெனிஃபிட் தான் அப்ரைசல். இந்த பெனிஃபிட்ன்றது நமக்கு ரெண்டு விதத்துல கிடைக்கும். ஃபர்ஸ்ட் ஒன்ன்றது சேலரி இன்க்ரிமெண்ட். இது எல்லாருக்குமே கிடைக்கும். எல்லாருக்குமே இந்த சென்ஸ் யார் யாரெல்லாம் எலிஜிபிளா இருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே இந்த சேலரி இன்க்ரிமெண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் நடக்கும். ஸோ இதுக்குமே எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாலாம் இருக்கு, அதெல்லாம் நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம். ஸோ சேலரி இன்க்ரிமெண்ட் எல்லாருக்குமே நடக்கும். அண்ட் செகண்ட் பெனிஃபிட் வந்து இது ஒரு சிலருக்கு தான் கிடைக்கும். ஓகேவா, ஒரு 100%ல ஒரு 30% இல்ல ஒரு 20% ஆளுக்கு தான் இந்த செகண்ட் பெனிஃபிட் கிடைக்கும். அதுதான் ப்ரமோஷன். இந்த ரெண்டு விதத்துல தான் கம்பெனி நமக்கு பெனிஃபிட் தருது. தட்ஸ் கால்ட் அப்ரைசல். ஸோ இதுல வந்து எவ்வளவு கிடைக்கும், அதுக்கப்புறம் யார் யாரெல்லாம் எலிஜிபிள், இந்த விஷயம்லாம் இப்ப நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். இப்போ அப்ரைசல் எப்படி கால்குலேட் பண்றாங்க, எவ்வளவு மாசம் கால்குலேட் பண்றாங்க, எந்தெந்த மாசத்துல கால்குலேட் பண்றாங்கன்றத நம்ம இப்ப பார்க்கலாம். ஓகேவா, ஆக்சுவலி இது ரெண்டு விதத்துல வரும். ஒரு சில கம்பெனி என்ன பண்ணுவாங்கன்னா ஏப்ரல்ல இருந்து மார்ச் வரைக்கும் கால்குலேட் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள், ஏப்ரல் 2024 டு மார்ச் 2025 வரைக்கும் உங்களோட ஸ்கோர்ஸை கால்குலேட் பண்ணி உங்களுக்கு ஏப்ரல் மந்த் அப்ரைசல் ப்ராசஸ் பண்ணி மே மந்த் சேலரியில மேபி ரிலீஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க, சில கம்பெனிஸ்ல ஏப்ரல்ல இருந்து மார்ச் வரைக்கும், எக்ஸாம்பிள் ஏப்ரல் 2024 டு மார்ச் 2025 வரைக்கும் இந்த சைக்கிள் எவ்ரி இயர்ஸ் தொடரும். ஓகேவா, சோ சில கம்பெனில என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா ஜான் டு டிசம்பர் வச்சிருவாங்க. அப்ரைசல் பீரியட் வந்து ஜான் டு டிசம்பர், லைக் ஜான் 2024 டு டிசம்பர் 2024. இந்த பீரியட்ல அவங்களோட ஸ்கோர்ஸை கால்குலேட் பண்ணி இவங்க அப்ரைசல் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஓகேவா, சோ இது ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த ரெண்டு விதத்துல தான் நடக்கும். ஒன்னு ஏப்ரல் டு மார்ச் ஆர் ஜான் டு டிசம்பர். ஓகே, இப்ப அடுத்து வந்து யார் யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்ட்டு நம்ம இப்ப பாத்துடலாம். எவ்ரி மந்த் எம்ப்ளாயிஸ்க்கு ஸ்கோர் மாதிரி ஒரு விஷயத்த நம்மளோட கம்பெனில இருந்து தருவாங்க. அதுக்கு வந்து டிஃப்ரெண்ட் நேம்ஸ் இருக்கு, லைக் KRA, PMS சொல்லுவாங்க, இல்ல ஸ்கோர் கார்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய நேம்ஸ் இருக்கு. ஓகேவா, ஸோ உங்க ஆஃபீஸ்ல எப்படி சொல்றாங்களோ அதை நீங்க எடுத்துக்கோங்க. அது எப்படி பேசிஸ்ல வரும்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு எம்ப்ளாய்க்கும் அவங்களோட குவாலிட்டி, ப்ரொடக்ஷன், அவங்களோட அட்டெண்டன்ஸ், அப்புறம் அவங்களோட டிசிப்ளின் அண்ட் பிஹேவியர், அப்புறம் டீமுக்கு அவங்க கொடுத்த கான்ட்ரிபியூஷன், ஸோ இது எல்லாம் நிறைய கேட்டகரிஸ் இருக்கு. ஸோ இது எல்லாத்தையுமே கால்குலேட் பண்ணி அவங்க உங்களோட லீட்ஸ் வந்து உங்களுக்குன்னு ஒரு ஸ்கோர் தருவாங்க. லைக் வந்து என்ன மாதிரி ஸ்கோர்ஸ் கிடைக்குன்னா ஒரு 2, 3, 3.5, 3.7 அந்த மாதிரி என்ன ஸ்கோர் வேணா கிடைக்கலாம், உங்க பெர்ஃபார்மன்ஸ் பேஸ் பண்ணி கிடைக்கும். ஸோ இந்த ஸ்கோர்ஸ்லாம் 1 இயருக்கு எவ்வளவு வருதோ, லைக் நம்ம ஜான் டு டிசம்பரே எடுத்துக்கலாமே அப்ரைசல் சைக்கிள். இப்போ என்னோட கம்பெனி ஒரு பேச்சுக்கு வந்து ஆர்க் பில்டிங்னு ஒரு கம்பெனி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த கம்பெனில வந்து ஜான் டு டிசம்பர் தான் வந்து நம்ம அப்ரைசல் பீரியடா எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ எம்ப்ளாயிஸ் இருக்காங்க, அவங்களுடைய ஜான் 2024ஓட ஸ்கோர், அந்த ஸ்கோர், அப்புறம் பிப்ரவரி ஸ்கோர், மார்ச், ஏப்ரல், அப்படியே டிசம்பர் வரைக்கும் இருக்க ஸ்கோர்ஸ் எல்லாம் நான் நோட் பண்ணிட்டு அதுக்கு ஆவரேஜ் போட்டு பார்க்கணும். ஸோ ஆவரேஜ் போட்டு பார்க்கும்போது எவ்வளோ ஸ்கோர் வருதோ, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு 3.5 வச்சுக்கோங்களேன். அந்த பர்டிகுலர் எம்ப்ளாயி வந்து எவ்ரி மந்த் 3.5, 3.7, 4, 4.5 ஸோ இந்த மாதிரி தான் வாங்கிட்டு இருக்காங்க ஜனவரி டு டிசம்பர் வரைக்கும். ஸோ அவங்களுக்கு ஆவரேஜ் போட்டு பார்க்கும்போது ஹி இஸ் கெட்டிங்
9 வச்சுக்கலாம். ஸோ அதுதான் வந்து அவரோட ஸ்கோர். ஸோ இதுக்கு பேஸ் பண்ணி தான் அவருக்கு அப்ரைசல் தரப்படும். எவ்ரி கம்பெனியில் என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு ஸ்கோருக்கும் ஒரு அமௌண்ட் அவங்க நோட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 2.5க்கா இவ்வளோ அமௌண்ட் 3000, 2.7க்கு 3100, அந்த மாதிரி. இப்போ 4 பாயிண்ட் எடுக்கிறாங்க, 4 ஆவரேஜ் வருதுன்னா அதுக்கு ஒரு 6000. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்கோருக்கும் ஒவ்வொரு அமௌண்ட் வந்து அவங்கவுங்க கம்பெனியில நோட் பண்ணி வச்சுப்பாங்க. ஸோ உங்க ஸ்கோர்ஸ் எவ்வளோ கிடைக்குதோ அதுக்கேற்ற மாதிரி உங்க அப்ரைசலை இன்க்ரீஸ் பண்ணி சென்ட் பண்ணுவாங்க. இப்போ வந்து என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே அப்ரைசல் கிடைக்குமான்னு கேட்டா கிடையாது. எல்லா கம்பெனிலையும் ஒரு பாட்டம் ஸ்கோர் வச்சிருப்பாங்க. அந்த பாட்டம் ஸ்கோருக்கு கீழே யாராவது ஃபாலோ ஆனாங்கன்னா அவங்களுக்கு அப்ரைசல் கிடையாது. எக்ஸாம்பிள் நம்ம ஆர்க் சேனல்ல எடுத்துக்கலாம். இப்போ ஆர்க்குன்னு ஒரு பில்டிங் கம்பெனி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதில் வந்து நாங்கள் வச்சிருக்க பாட்டம் ஸ்கோர் வந்து 2.5. ஓகேவா? ஸோ இப்போ யாராவது ஒரு எம்ப்ளாயி 2.5க்கு கீழே ஃபாலோ ஆறாங்க, 2.4 அதுக்கும் கீழே, 2.5க்கு கீழே எவ்வளோ வருதோ அதில் ஃபாலோ ஆறாங்களோ அவங்களுக்கு அப்ரைசல் கிடைக்காது. அவங்க இந்த கம்பெனியில் 2 இயர்ஸோ 3 இயர்ஸ் எவ்வளோ இயர்ஸ் ஒர்க் பண்ணாலுமே சரி, அவங்களோட அந்த 1 இயர்க்கான ஸ்கோர், லைக் நம்ம கம்பெனியில் வந்து Jan to December எடுக்கணும்னு வச்சுக்கலாம். ஸோ அந்த Jan to Decemberல அவங்களோட ஆவரேஜ் ஸ்கோரே 2.4 தான் வந்திருக்கு. பட் நம்மளோட பாட்டம் ஸ்கோரே வந்து 2.5 தான். அவங்க அதே மெட் ஆகல. he or she is below 2.5ன்றதால that person is not eligible for appraisal. ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி எல்லா கம்பெனிலையுமே வந்து ஒரு பாட்டம் ஸ்கோர் வச்சிருப்பாங்க. அந்த ஸ்கோருக்கு கீழே ஃபாலோ ஆகிறவங்களுக்கு அப்ரைசல் கிடைக்காது. ஸோ எல்லாருமே அது கீழே ஃபாலோ ஆக மாட்டீங்க. ஸோ பார்த்துக்கோங்க, உங்க ஸ்கோர் தான் மெயின்டைன் பண்றது இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, உங்களோட உங்க ஆஃபீஸோட பாட்டம் லைனுக்கு பாட்டம் ஸ்கோருக்கு கீழே ஃபாலோ ஆயிட்டா அப்ரைசல் கிடைக்காது. செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா, எல்லா கம்பெனிக்கும் ஒரு ஸ்பெசிஃபிக்கான டைம் ஃப்ரேம் வச்சிருப்பாங்க. லைக் வந்து இவ்வளோ மந்த்ஸாவது மினிமம் அந்த எம்ப்ளாயி ஒர்க் பண்ணினாதான் அவங்களுக்கு அப்ரைசல் தருவாங்க. ஒரு பேச்சுக்கு நம்மளோட பில்லிங் கம்பெனி எடுத்துக்கிறோம் வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த கம்பெனியில் வந்து மினிமம் 6 மந்த்ஸ் வந்து ஒரு எம்ப்ளாயி ஒர்க் பண்ணாதான் நாங்கள் அப்ரைசல் ரிலீஸ் பண்ணுறோம். இப்போ ஒரு பேச்சுக்கு வந்து நம்ம எடுக்கிற அப்ரைசல் டைம் வந்து Jan to December, கரெக்டா? ஸோ ஒரு எம்ப்ளாயி வந்து நம்ம கம்பெனியில் February மந்தே ஜாயின் பண்ணிட்டாங்க அப்படின்னா இட்ஸ் மோர் தென் 6 months. ஸோ he or she is eligible for the appraisal. அடுத்த ஒரு எம்ப்ளாயி வந்து நம்மளோட கம்பெனில ஜூலைல ஜாயின் பண்றாங்க. ஓகேங்களா? ஸோ ஜூலை டு டிசம்பர் பாத்தீங்கன்னா இட்ஸ் 6 months. நம்மளோட கம்பெனியோட மினிமம் மந்த்ஸ் வந்து 6 months இருக்கணும். ஸோ அவங்க மெட் பண்ணிட்டாங்க. அந்த பர்சனும் எலிஜிபிள் ஃபார் அப்ரைசல். இப்போ வேற ஒரு எம்ப்ளாயி நம்ம கம்பெனில ஆகஸ்ட் மந்த் ஜாயின் பண்றாங்கன்னு வைங்களேன். பட் அவங்க ஆகஸ்ட் டு டிசம்பர் பாத்தீங்கன்னா just 5 months தான் இருக்கு. So that person is not eligible for appraisal. இப்போ உங்களுக்கு புரிஞ்சுதா? every company has some minimum months வச்சிருப்பாங்க. அந்த மந்த்ஸ்க்குள்ள மெட் ஆயிட்டோம்னா நம்ம அப்ரைசலுக்கு எலிஜிபிள், அப்படி இல்லைன்னா நமக்கு அப்ரைசல் எலிஜிபிள் கிடையாது. இது ஜாயின் பண்ணும்போதே சொல்லிடுவாங்க. ஓகேங்களா? இந்த 2 ரீசன் தான், இந்த 2 விஷயம் தான் நம்ம எலிஜிபிலிட்டியில செக் பண்ணோம். அந்த பாட்டம் லைனுக்கு கீழே ஃபாலோ ஆனா அப்ரைசல் கிடையாது. அந்த மினிமம் மந்த்ஸ் நம்ம மெட் பண்ணலனாலும் நமக்கு அப்ரைசல் கிடையாது. ஓகே? ஸோ இப்போ உங்களுக்கு எலிஜிபிலிட்டியும் எல்லாமே தெரிஞ்சுட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து எவ்வளோ அமௌண்ட் நமக்கு அப்ரைசல்ல கிடைக்கும். சில பேர் வந்து 10,000 ரூபாய் போடுவாங்களா கேட்குறாங்க, சில பேர் 15,000 ரூபாய்லாம் போடுவாங்களான்னு கேட்குறாங்க. இப்போ கேளுங்க எவ்வளோ கொடுப்பாங்கன்னு சொல்றேன். இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒவ்வொரு ஸ்கோருக்கும் ஒவ்வொரு அமௌண்ட்டு அவங்க ஆல்ரெடி எடுத்து வச்சுட்டு இருப்பாங்க. ஓகேங்களா? இப்போ ஒரு பேச்சுக்கு வந்து 2.5 தானே மினிமம் சொன்னேன். ஸோ 2.5க்கு ஒரு 700 இல்லை ஒரு 1000 rupees அந்த மாதிரி நோட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு பாயிண்ட் ஸ்கோர் ஏற ஏற அவங்க வந்து அமௌண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 4.5ன்ற ஒரு எம்ப்ளாய்க்கு வந்து மேபி 7,000 கிடைக்கலாம், இல்லை மேலே கூட கிடைக்கலாம், இல்லை கம்மியாக கூட கிடைக்கலாம். அது வந்து கம்பெனி பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ நான் கேட்ட வரைக்கும் ஆவரேஜா வந்து நான் விஷயம் சொல்றேன், லைக் எவ்வளோ அப்ரைசல் போடுவாங்கன்னு நான் சொல்றேன். மினிமம் வந்து ஒரு 1000 to 1500ல இருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்ரைசல். ஓகே? 10K இல்ல அதுக்கு மேல கூட தரலாம். இப்போ ஒரு ஏஆர் காலர் எடுத்துக்கலாமே. ஒரு ஏஆர் காலரா இருக்காங்கன்னா அவங்களுக்கு மேக்சிமம் அப்ரைசல், மேக்சிமம் சொல்ற மினிமம் இல்ல, மேக்சிமம் அப்ரைசல் வந்து ஒரு 6 to 7,000 கிடைக்கும். அவ்வளவுதான். ஈவன் குவாலிட்டிக்கும் அவ்வளவுதான் கிடைக்கும். மேபி அவங்க லீடா இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு மேபி ஒரு 10,000 கிடைக்கலாம். இல்ல இப்ப அடுத்து ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜர் அந்த மாதிரி ஒரு பொசிஷன்ல இருக்கவங்களுக்கு மேபி ஒரு 10 ஒரு 12 கிடைக்கலாம். அவ்வளவுதான். மற்றபடி அப்ரைசல நீங்க பெரிய அமௌண்ட்டை எதிர்பார்க்கவே முடியாது.
ஓகேவா? இப்போ நீங்க வேற கம்பெனிக்கு போறீங்கன்னா அதுக்கு வாங்குற ஹைக்ன்றது வேற, நம்ம கம்பெனிக்குள்ளேயே வந்து நம்ம அப்ரைசல் வாங்குறதுன்றது வேற. ஸோ ஒரு நம்ம ஏஆர் காலர் லெவல்கே பேசுவோம். ஓகேவா? ஒரு ஏஆர் காலர் கியூசி லெவல்கே மேக்ஸிமம் உங்களுக்கு ஒரு 7,000 to 8,000 தான் கிடைக்கும் அதிகபட்சம். ஸோ அதை தாண்டிலாம் கிடைக்க சான்ஸே கிடையாது. ஓகே, ஸோ இதுதான் கிளியர். இவ்வளோ அமௌண்ட் தான் நமக்கு ஆஃபீஸ்ல இருந்து தருவாங்க. இப்போ ப்ரமோஷன் நான் ஒரு விஷயம் சொன்னேன் இல்லையா? ஸோ அந்த ப்ரமோஷன் வந்து இது எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் ஸ்கோர்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிருப்பாங்க. ஸோ அந்த ஸ்கோர்ஸ்ல வந்து சில பேர் வந்து செம்ம பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பாங்க. நம்மளோட டீமுக்கு வந்து நிறைய ட்ரெண்ட்ஸ் கண்டுபிடிக்கிறது, நிறைய எஃபர்ட் போட்டிருப்பாங்க, அசஸ் பண்றது, அந்த மாதிரி வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகே, அந்த பர்சன் இருக்கட்டும். அண்ட் ஆல்சோ நம்மளோட கம்பெனில இருந்து ஏதாவது ஒரு பொசிஷனுக்கு வேகன்சி வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஏஆர் காலர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க சீனியரா இருக்காங்க, இல்ல நார்மல் இல்ல ஒரு எக்ஸிக்யூட்டிவா இருக்காங்க. அண்ட் அந்த கம்பெனில அவங்க கடைசி ஒரு 1 year மேல ஒர்க் பண்ணிட்டாங்க. ஓகே, அண்ட் ப்ரமோஷன் தரத்துக்கு முன்னாடி அந்த கம்பெனில ஒரு 1 year ஆவது கண்டிப்பா ஒர்க் பண்ணி இருக்கணும். ஓகேங்களா? இப்போ வந்தவங்களுக்கே மறுபடியும் ப்ரமோஷன் எல்லாம் தரமாட்டாங்க. அட்லீஸ்ட் அந்த கம்பெனில 12 months, அதாவது 1 year ஒர்க் பண்ணி இருக்கணும். அவங்க தான் எலிஜிபிள். அண்ட் நெக்ஸ்ட் அவங்களோட ஸ்கோரும் சூப்பரா இருக்கணும். அந்த ஆவரேஜ் ஸ்கோர் வேற லெவல்ல இருக்கணும். அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ், அப்புறம் நிறைய அவங்க இனிஷியேட்டிவ் எடுத்து பண்றதெல்லாம் நல்லா இருக்கணும். ஸோ இதெல்லாம் அவங்க டிஎல்ஸ் நோட் பண்ணி வச்சுப்பாங்க. அண்ட் இந்த பக்கம் என்ன ஆகுதுன்னா, ஒரு கியூசியோ இல்ல ஒரு எஸ்எம்யூ வந்து பேப்பர் டிரா பண்ணிருக்காங்க, இல்ல அந்த அந்த ஸ்பேஸ் வந்து இப்போ யாராவது ஃபில் பண்ணணுன்ற பட்சத்துல உங்க லீடு வந்து அந்த நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாரு இல்லையா, அந்த பர்சனை ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ரெக்கமெண்ட் இன் த சென்ஸ் ஐஜிபிக்கு புஷ் பண்ணுவாங்க. சில ரெக்கமெண்டேஷன்லாம் நடக்குதுதான். ஸோ அதை நம்ம பேச வேண்டாம். ஸோ என்னன்னா, ஐஜிபிக்கு புஷ் பண்ணுவாங்க. இப்போ டீம்ல வந்து இப்போ ஏதாவது ஒரு ஐஜிபி கண்டக்ட் பண்ணுவாங்க. இப்போ கியூசி பொசிஷன் ஒன்று காலி ஆகுதுன்னா அப்போ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஹெச்ஆர் வந்து ஐஜிபி வந்து கண்டக்ட் பண்ண போறதா அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அப்போ இந்த யூசரோட பெர்ஃபார்மன்ஸை வந்து லீட்ஸ் புஷ் பண்ணி இவங்களை ஐஜிபில மூவ் பண்ணிடுவாங்க. மூவ் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க பெர்ஃபார்ம் பண்ணணும். உள்ள நிறைய ரவுண்ட்ஸ் இருக்கும். ஓகேவா? கம்யூனிகேஷன் ரவுண்ட்ஸ், அது நம்ம தனியா உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்க, தனி வீடியோல பார்க்கலாம். அப்புறம் அந்த டினைல்ஸ், அந்த ரவுண்டு, அப்புறம் ஹெச்ஆர் ரவுண்டு எல்லாமே அவங்க கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும். ஸோ இப்போ ஒரு சீனியர் காலர்ல இருந்து அவரு கியூசியா போறாருன்னா அவருக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும். இந்த அப்ரைசல் டைம்ல கண்டிப்பா ப்ரொமோஷன் கிடைக்கும். ஓகேவா? ஸோ ப்ரொமோஷன்ன்றதால அவருக்கு மேல ஒரு 2,000 ரூபாய் போட சான்சஸ் இருக்கு. பட் எல்லாருக்குமே ப்ரொமோஷன் கிடைக்குமான்றது கிடையாது. எப்பாவது ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, அதுக்கு வந்து நம்ம கிட்ட சரியான ஆட்கள் இருக்காங்கன்ற பட்சத்துல ஐஜிபி கண்டக்ட் பண்ணி ப்ரொமோஷன் கிடைக்கும். ஸோ இதுதான் நான் சொன்னேன், சேலரி ஹைக் இருக்கும் அண்ட் சில பேருக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும் அப்ரைசல் டைம்ல வந்து. ஆனா எல்லாருக்குமே ப்ரொமோஷன்ன்றது கிடைக்காது. ஸோ வேகன்சி இருக்க பட்சத்துல கிடைக்கும். ஓகேவா? ஸோ எவ்வளோ அமௌண்ட் கிடைக்கணும் சொல்லியாச்சு, ப்ரொமோஷன் பத்தியும் உங்களுக்கு சொல்லியாச்சு. இப்போ வேற என்ன சொல்லணும்னா, எப்படி இது ப்ராசஸ் பண்ணுவாங்க, இந்த அப்ரைசல் எப்படி ப்ராசஸ் ஆகும் அப்படின்ட்டு பார்த்துடலாம். இதுதான் லாஸ்ட் டாபிக். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் இது மொத்தமே வந்து 3 ஸ்டெப்ல ப்ராசஸ் ஆகும் இந்த அப்ரைசல்ன்றது. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து செல்ஃப் ரிவ்யூ ஸ்கோர். உங்களை பத்தி நீங்களே உங்களுக்கு ஸ்கோர்ஸ் கொடுத்துக்கணும். இது எல்லா கம்பெனிலும் இப்படி ஒர்க் அவுட் ஆகுமான்னு தெரியாது, பட் நான் மெஜாரிட்டியா தெரிஞ்ச விஷயத்த வச்சு உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ 3 ஸ்டெப்ஸ் சொல்றேன்ல, அது மேபி 2 ஸ்டெப்ஸா கூட இருக்கலாம், பட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து உங்களை செல்ஃப் எவாலுவேட் பண்ணிக்க சொல்லுவாங்க. உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு மெயில் மாதிரி வரும். அந்த லிங்க் உள்ள நீங்க போறீங்களோ இல்ல எப்படியோ உங்க கம்பெனில எப்படியோ அந்த மாதிரி ஒர்க் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு சில கொஸ்டின்ஸ் இருக்கும். லைக் வந்து உங்களோட ப்ரொடக்ஷன் பெர்ஃபார்மன்ஸ் நீங்க எப்படி பண்றீங்க, டீம்ல உங்களோட கான்ட்ரிபியூஷன் எப்படி இருந்தது, நீங்க எரர் ட்ரெண்ட்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சிங்களா, அண்ட் நீங்க வந்து டீம் ஒர்க் நல்லா பண்ணீங்களா, உங்க டீமோட நல்லா சேர்ந்து நிறைய புது விஷயங்கள் கண்டுபிடிச்சிங்களா, கிளைண்ட் அப்ரிசியேஷன் வாங்கினீங்களா, இந்த மாதிரி நிறைய இருக்குங்க. ஓகேவா? நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும். அந்த கொஸ்டின்ஸ்க்கு கீழே ஸ்கோர்ஸ் இருக்கும். 1, 2, 3, 4, 5 இந்த 5 ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ நீங்க நிஜமாவே அது பக்கா, நீங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரொடக்ஷன் நீங்க கரெக்டா பண்றீங்களா, அச்சீவ் பண்றீங்களான்னு கேட்கறாங்கன்னா நான் பண்றேன், ஸோ அதனால நான் எனக்கு 5 கொடுத்துப்பேன். என்னடா நம்மளே இப்படி 5 தருது, நம்ம ஒரு 4 கொடுக்கலாமா அப்படிலாம் யோசிக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு எவ்வளவு ஹையஸ்ட் ஸ்கோர் தர முடியுமோ நீங்க ஹையஸ்ட் ஸ்கோரே கொடுங்க. ஓகே? ஏன்னா உங்களுக்கே தெரியும். ஆனா நல்லா நீங்களே நிஜமா 100% கரெக்டா ஒர்க் பண்ணிருக்கீங்க, நிஜமா உங்களோட 100% கொடுத்துதான் ஒர்க் பண்றீங்கன்னா 5 கொடுங்க. நான் எதுவுமே நான் பண்ண மாட்டேன், நான் ப்ரொடக்ஷனும் அடிக்க மாட்டேன்ட்டு 5 கொடுக்கறது தவறு. ஓகேவா? ஸோ அதனால செல்ஃப் எவாலுவேஷன் ஒன்று வைக்கிறாங்க. இதுல முடிஞ்ச அளவுக்கு 4, 5லே கொடுக்க பாருங்க. பர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணா 4, 5லே கொடுக்க பாருங்க. ஓகேவா? ஸோ இது முடிஞ்சதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஓவர். செகண்ட் வந்து என்ன ஆகும்னா, இப்ப நீங்க கொடுத்தீங்க இல்லையா ஸ்கோர்ஸ், இதை வந்து உங்க லீட் ரிவ்யூ பண்ணுவாங்க. ரிவ்யூ பண்ணிட்டு உங்களுக்கு மீட்டிங் வைப்பாங்க. இப்பதான் நம்ம முக்கியமான சில விஷயங்களை பேச போறோம்.
ஓகேவா? ஸோ என்னன்னா உங்களோட லீடு வந்து நீங்க கொடுத்த ஸ்கோர்ஸ் எல்லாம் ரிவ்யூ பண்ணுவாரு. அவங்க கேட்பாங்க, ஏன் இதுக்கு இவ்வளோ ஸ்கோர்ஸ் கொடுத்துருக்கீங்க, எப்படி கொடுத்துருக்கீங்க, என்ன ஏதுன்னு கேட்பாங்க. அப்போ வந்து நீங்க என்ன பண்ணணும்னா, இந்த இன்டர்வியூ வரும்போது உங்களோட மொத்த திறமைகளை கொட்டி இது நான் பண்ணியிருக்கேன், அது நான் பண்ணியிருக்கேன் அப்படிலாம் சொல்லுவோம்ல. ஆனால் அந்த மாதிரி இதில் சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க டேட்டா வச்சுட்டு தான் பேசுவாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் தெரியுமா, முடிஞ்ச அளவுக்கு உங்களோட ப்ரீவியஸ் டேட்டாஸ் எல்லாம் எடுத்து பார்த்து நீங்கள் என்னென்னலாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க, என்னென்னலாம் நீங்கள் அப்ரிசியேஷன் வாங்கியிருக்கீங்கன்றதெல்லாம் நோட் பண்ணி வச்சுட்டு இந்த டைமில் தான் நம்ம சொல்லணும். ஓகே. அண்ட் இன்னும் ஒரே ஒரு செம்ம டிப் நான் சொல்றேன், இது நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த மந்த்ல இருந்து இல்ல இன்னில இருந்து நீங்க என்னைக்கு இந்த வீடியோ பாக்குறீங்களோ இன்னில இருந்தே நீங்க தனியா ஒரு எக்ஸல் மெயின்டைன் பண்ணுங்க. ஓகே. நீங்க டெய்லி வந்து ஏதாவது ஒரு விஷயம் பண்ணிருப்பீங்களா, இன்னைக்கு வந்து ஏதாவது ஒரு எரர் ட்ரெண்ட் கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஜஸ்ட் மேக் அ நோட் ஆஃப் இட். எக்ஸல்ல வந்து டேட் போட்டுட்டு இன்னைக்கு என்ன கண்டுபிடிச்சிங்க, லைக் ஏதாவது ஒரு அப்ரிசியேஷன் வாங்கினீங்கன்னா எல்லாமே டெய்லி நோட் பண்ண சொல்லி நான் சொல்லல. ஏதாவது நீங்க புதுசா கண்டுபிடிச்சிருக்கீங்க, ஒரு அப்ரிசியேஷன் வாங்கியிருக்கீங்க, இல்ல ஏதோ ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து பண்ணிருக்கீங்க, லைக் ஏதாவது நம்ம ஒரு நம்மளோட சைட்ல இருந்து ஏதாவது ஒரு எஃபர்ட் கொடுத்துருப்போம்ல. ஸோ அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஈவன் நீங்க வந்து ஒரு MOM சென்ட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க, அதுவுமே முக்கியம் தான், அதையுமே நோட் பண்ணி வைங்க. டுடே ஐ ஹவ் சென்ட் MOM சொல்லிட்டு டேட் மென்ஷன் பண்ணிக்கோங்க. இது எதுக்காக சொல்றேன் தெரியுமா, நாளைக்கு அப்ரைசல் மீட்டிங்னு ஒன்று வைப்பாங்க. அப்ப டக்குன்னு நீங்க டீமுக்கு என்னென்னலாம் கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கீங்க, என்னென்னலாம் எஃபர்ட்ஸ் போட்டிருக்கீங்கன்னு கேட்கும் போது நமக்கு பிளாங்க் ஆயிடும். ஆனா நம்ம கொஞ்சமாச்சும் ஏதாவது எஃபர்ட் போட்டிருப்போம். நம்ம நோட் பண்ணி வைக்காததால என்ன ஆயிட்டு இருக்கோம், அது நமக்கு மறந்து போயிட்டு இருக்கோம். இந்த டைம்ல தான் நம்ம என்னென்னலாம் பண்ணுமோ அதெல்லாம் சொல்லி காட்டுற நேரம். ஸோ இன்னையில இருந்தே நீங்க என்ன பண்ணுங்க, உங்க ஒரு எக்ஸல்ல மெயின்டைன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் நீங்க அடுத்த வருஷம் அப்ரைசலுக்கு உங்களுக்கு கண்டிப்பா யூஸ் ஆகும். ஓகேவா? ஸோ என்ன இந்த மாதிரி வந்து நீங்க செல்ஃப் இப்போ பேக் டு டாபிக் வந்துடலாம். நீங்க என்னென்னலாம் ஸ்கோர்ஸ் கொடுத்தீங்களோ அதை பத்தி ரிவ்யூ பண்ணுவாங்க. ரிவ்யூ பண்ணிட்டு நீங்க இந்த 1 year வந்து என்ன ஒர்க் பண்ணீங்க, லைக் எப்படி உங்களை இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டீங்க, லைக் எப்படி உங்களோட டார்கெட்ஸ் அச்சீவ் பண்ணீங்க, ஹவ் வாஸ் யுவர் லாஸ்ட் இயர் அப்படின்ட்டு கேட்பாங்க. ஸோ அப்போ வந்து நீங்கள் சொல்லலாம் உங்களோட லாஸ்ட் இயர் எப்படி இருந்தது, என்னென்னலாம் கற்றுக்கிட்டீங்க, அண்ட் என்னென்னலாம் அப்ரிசியேஷன்ஸ் வாங்கினீங்க, அதுக்கப்புறம் வந்து உங்கள் டீமில் என்னென்ன நடந்தது, இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் நீங்கள் சொல்லலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து நீங்க என்னென்னலாம் அச்சீவ் பண்ணியிருக்கீங்கன்னு கேட்பாங்க. ஸோ அச்சீவ் பண்ணியிருக்கீங்கன்னு கேட்கும்போது அதே தான் நான் சொன்னதுதான், நீங்க என்னென்னலாம் இது பண்ணியிருக்கீங்க, நம்ம டீம் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கீங்கன்ற எல்லா விஷயத்தையுமே சொல்லணும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து இன்னும் கொஞ்ச நாட்கள்ல லைக் இன்னும் ஒரு 5 yearsல உங்களை எப்படி பாக்குறது, ஸோ என்ன ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் உங்ககிட்ட இருந்து நாங்கள் பாக்குறது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ அப்போ வந்து கான்ஃபிடென்ட்டா சொல்லுங்க, இன்னொரு 5 yearsல வந்து நான் ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜர், நீங்க இப்போ ஒரு TL இருக்கீங்க அப்படின்னா, TL இல்ல ஒரு QCயா இருக்கீங்கன்னா தாராளமா நான் ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜர் ஆயிட்டு இருப்பேன் ஆன் த சேம் கம்பெனி. இது ரொம்ப முக்கியம். சேம் கம்பெனில நான் அசிஸ்டன்ட் மேனேஜர் ஆயிட்டு இருப்பேன். இப்போ ஒரு ஒரு ஜூனியர் காலரா இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 5 yearsல வந்து நான் சீனியர் குவாலிட்டி ஆயிட்டு இருப்பேன் ஆன் சேம் கம்பெனி. இந்த சேம் கம்பெனின்றதை நீங்க முக்கியமா சொல்லணும். அந்த மாதிரி உங்களுக்கு மேல வந்து ஒரு 2 பொசிஷன் தள்ளியே சொல்லிக்கோங்க. சரிங்களா? ஸோ இப்போ நீங்க வந்து ஒரு TL இருக்கீங்கன்னா நான் வந்து சீனியர் மேனேஜர் ஆயிடுவேன், இல்ல மேனேஜர் ஆயிடுவேன். ஸோ அந்த மாதிரி மேல இருக்க ஒரு 2 பொசிஷனே எடுத்து சொல்லுங்க. அதுவும் இதே கம்பெனில அவன்ட்டே சொல்லுங்க. ஏன்னா அப்ரைசல் முக்கியம். அதுக்கப்புறமா வேற என்ன கேட்பாங்கன்னா, உங்களோட நீங்க எப்படி உங்களை டெவலப் பண்ணிக்க போறீங்கன்னு கேட்பாங்க. அந்த டைம்ல நீங்க என்ன சொல்லணும்னா, இது நீங்க பண்றீங்களோ இல்லையோ, ஆனா இந்த இடத்துல நீங்க கண்டிப்பா சொல்லணும், இங்கிலீஷ் கம்யூனிகேஷனை டெவலப் பண்ணிப்பேன், அதுக்கப்புறமா நான் கோர்சஸ் எல்லாம் பண்ணுவேன், அப்புறம் நான் வந்து என்ன அப்கிரேட் பண்ணிப்பேன், அதுக்கப்புறமா என்னோட வெக்காபுலரி ஸ்கில்ஸ் எல்லாம் நான் டெவலப் பண்ணிப்பேன். இதெல்லாம் என்னென்ன தோணுதோ நம்மளோட ஆஃபீஸ் ரிலேட்டட் சம்மந்தப்பட்டதா சொல்லுங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி விளையாட்டு சம்மந்தப்பட்டதெல்லாம் இப்போ நம்ம பேசிக்க வேண்டாம். உங்களோட ஜாப் ரிலேட்டடா உங்களை என்னென்னலாம் அப்கிரேட் பண்ணலாம் அப்படின்றத நீங்க சொல்லுங்க. நீங்க பண்றீங்களோ இல்லையோ, பண்ணா நல்லது. பட் இந்த இடத்துல சொன்னீங்கன்னா உங்க மேல ஒரு பாசிட்டிவ் தாட் வரும் அவங்களுக்கு. என்னதான் நம்ம ஏதாவது கோளாறு ப்ரீவியஸா கொடுத்திருந்தாலும் இந்த மாதிரி நம்ம கான்ஃபிடென்ட்டா சூப்பரா பேசும்போது அவங்களுக்கு நம்ம மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் வரும். ஸோ இட் கேன் பி யூஸ்ஃபுல் ஃபார் யர் அப்ரைசல். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இந்த மாதிரி லீட் கிட்ட நீங்க பேசி முடிச்சிருவீங்களா? முடிச்சதுக்கு அப்புறமா நீங்க இந்த என்ன கேட்பாங்கன்னா, ஓகேமா தட்ஸ் ஆல் அப்படி சொல்லி அவங்க சொல்லிடுவாங்களா லீடு. சொன்னதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கான்னு கேட்பாங்க. ஸோ இந்த டைம்ல நீங்க உங்களுக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கோ நீங்க கேட்டுடலாம். லைக் வந்து இந்த அப்ரைசல் எப்போ வரும்னு உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் அதுவும் கேட்டுக்கலாம். அண்ட் ஹவு டஸ் இட் ப்ராசஸ், இதுக்கு வந்து எவ்வளோ ஸ்கோர்ஸ் மாதிரி கிடைக்கும், இந்த ஸ்கோர்ஸ் எதை பேஸ் பண்ணி போடுவீங்க அப்படின்ட்டு எல்லாம் கேட்டுறாதீங்க. நீங்கள் வேணும்னா அப்ரைசல் எப்போ வரும் அப்படின்றத மட்டும் கேட்டுக்கோங்க. ஏன்னா இது முடிஞ்சிருச்சு, இப்போ நம்ம கேட்கறதால எதுவும் மாற போகிறதும் கிடையாது. ஸோ ஓகேவா? அண்டு நெக்ஸ்ட் வந்து என்னன்னா, இந்த
இந்த கால் முடியறதுக்கு முன்னாடி நீங்க உங்க லீட் கிட்ட சஜஷன் கேளுங்க. ஐ ஹாவ் அ கொஸ்டின் அப்படி சொல்லிட்டு உங்க சைட்ல இருந்து எனக்கு ஏதாவது சஜஷன் இருக்கான்னு கேளுங்க. பிகாஸ் இந்த டைம்ல வந்து இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. நம்மளை பத்தி அவங்க என்ன தெரிஞ்சு வச்சுட்டு இருக்காங்க, பாசிட்டிவா நெகட்டிவான்னு சொல்லி நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். மேபி அது அவங்க நம்மளோட டெவலப்மெண்ட் கூட சொல்ல வாய்ப்பு இருக்கு. ஸோ அவங்க கிட்ட உங்களுக்கு என் மேல ஏதாவது சஜஷன் இருந்தா சொல்லுங்க, உங்ககிட்ட இருந்து எனக்கு ஏதாவது சஜஷன் வேணும்னு கேட்டீங்கன்னா அவங்க சைட்ல ஏதாவது சஜஷன் சொல்லுவாங்க. அது நல்லதா இருந்தா எடுத்துக்கோங்க, கெட்டதா இருந்தா ஜஸ்ட் இக்னோர் பண்ணிடுங்க. ஓகேவா? ஸோ அவ்வளவுதான்ப்பா. இந்த 2 ஸ்டெப் முடிஞ்சிருச்சா? இதுக்கப்புறம் நமக்கு வேலை கிடையாது. இப்போ லீடு வந்து உங்களுக்குன்னு ஒரு ஸ்கோர் கொடுத்துருப்பாரு. ஓகே, நம்ம பேசினதெல்லாம் வச்சு நீங்க கொடுத்த ஸ்கோர் போக அவரு உங்களுக்குன்னு ஒரு ஸ்கோர் எவாலுவேட் பண்ணுவாரு. ஓகே, ஸோ அதை எடுத்துட்டு போய் மேனேஜர் கிட்ட கொடுப்பாங்க. இப்ப மேனேஜர் வந்து அது எல்லாமே ரிவ்யூ பண்ணி அவங்க ஃபைனலைஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா ஒரு ஏப்ரல் மந்த் எப்ப தெரியுமா கரெக்டா கிரெடிட் ஆகும்? எனக்கு தெரிஞ்சு அப்ரைசல் வந்து எப்போ கிரெடிட் ஆகும்னா மே மந்த் வந்து உங்களுக்கு கிரெடிட் ஆகும். அதாவது ஏப்ரல் மந்த் சேலரி வந்து நம்ம மே மாசம் வாங்குவோம் இல்லையா? ஸோ அந்த மே மந்த் 1st, 2nd, 3rd சேலரி வரும்ல. ஸோ அந்த மே 2nd, 3rd உங்களுக்கு சேலரியில அப்ரைசல் கிரெடிட் ஆயிடும். அண்ட் அப்ரைசல் வரத்துக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து ஒரு அப்ரைசல் லெட்டரும் வரும். ஒரு சேலரி உங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஒரு 2 வீக்ஸ் பிஃபோர் உங்களுக்கு மெயில்ல வரும். ஸோ அதுவும் மறக்காம செக் பண்ணிக்கோங்க. ஓகே, இதுதான் அப்ரைசலோட ஃபுல் கதை. இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. அண்ட் ஆல்சோ நம்மளோட கோர்ஸ் டீடைல்ஸ் வேணும்ன்றவங்க இந்த நம்பருக்கு கால் ஆர் வாட்ஸ்அப் தாராளமா பண்ணலாம். அண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோவும் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காம ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.